ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 2.5 ரோலில் பிஸ்கட் நாட் ஒயர் கூட போட போகிறோம். அதுக்கு வந்து க்ரீன் கலரில் 1.5 ரோலும் பர்பிள் கலரில் 1 ரோலும் தேவை. இதுக்கு வந்து நம்ம ஸ்கேலில் 8.5 அடியில் 24 ஒயர் கட் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 8.5 அடியில் 6ஆம் நம்பர்கிட்ட வச்சுக்கோங்க. 8.5 அடியில் 1 ஒயர் கட் பண்ணிக்கிறோம். இதே அளவில் 24 ஒயர் கட் பண்ணிக்கிறோம். ஒரே கலரில் சேம் கலரில் 24 ஒயர் கட் பண்ணிக்கிறோம். இப்போ 24 ஒயர் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ 24 ஒயர் கட் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் அதே சேம் கலரில் க்ரீன் கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு சாதா பாக்ஸ் நாட் போட்டு 24 ஒயர் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை வச்சுட்டு அதில் அதை 2ஆக மடிச்சுக்கணும். 2ஆக மடிச்சுட்டு அதில் 1/2 அடி ஸ்கேலில் 1/2 அடி அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணணும். ஏன்னா நம்ம அடி போட போகிறோம் இல்லையா, அதுக்காக 1/2 அடி விட்டுட்டு 1/2 அடி விட்டுட்டு போடலாம். ஸ்கேலில் 6ஆம் நம்பர் 1/2 அடி அளந்துக்கணும். 1/2 அடி விட்டாச்சா, ரன்னிங் ஒயர் எடுத்து சாதா பாக்ஸ் நாட் போட்டுக்கிறோம். பாக்ஸ் நாட் போட்டோம். இதே மாதிரி 24 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. 24 ஒயரும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடி வந்து 12 லைன் போட போகிறோம். அதனால 2 லைன் இப்போ போட்டாச்சு. இப்போ 2 லைன் போட்டாச்சுங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 ஒயரும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. 2 லைன் போட்டாச்சு. இந்த 2 லைனுக்கு மேலே 5 லைனும் கீழே 5 லைனும் மொத்தம் 10 லைன். இங்கே 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, மொத்தம் 12 லைன் போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறோம். இப்போ இந்த 2 லைன் போட்டோம் இல்லையா, இந்த 2 லைனுக்கு மேலே 5 லைன் போட்டாச்சு. 1 2 அது அடையாளத்துக்கு அந்த ஃபஸ்ட் போட்டோம்ல 2 லைனு, அந்த 2 லைனை முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். முடிச்சு போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே 5 லைன் கீழே 5 லைன் போடணும். இப்போ வந்து மேலே 5 லைன் போட்டாச்சு. இந்த அடையாளத்துக்கு இந்த முடிச்சு போட்டிருக்கோம். 2 முடிச்சுட்டா 1 2 3 4 5 லைன் போட்டிருக்கோம். இந்த 2 லைனோடு சேர்த்துனா 7 லைன். இன்னும் அதே மாதிரி கீழே 5 லைன் போட்டோம்னா 7 5 12 லைன். இப்போ இதே மாதிரி மேலே 5 லைன் போட்டு பார்க்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்து அளந்துக்கலாம். வந்துட்டு அதே மாதிரி சாதா பாக்ஸ் நாட் போடுறோம். இதே மாதிரி இந்த லைன் போட்டு இதுக்கு மேலே 5 லைன் போட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 12 லைனும் போட்டாச்சு. 2 லைன் நடுவில் முடிச்சு போட்டு வச்ச அடையாளத்துக்கு அதுக்கு கீழே 5 லைனும் மேலே 5 லைனும் மொத்தம் 12 லைன் லைன் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லைன் போட்டாச்சு. இப்போ இனிமேல் வந்து பர்பிள் கலர் எடுத்துக்கிறோம். பர்பிள் கலர் லைன் எடுத்துகிட்டு 4 லைனாக
4 லைனாக நம்ம ஜாயின் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ஏதோ ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு ஒயர் அளவுக்கு அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு முடிச்சு போடுறோம். இந்த பர்பிள் அளந்து விட்டோம் இல்லையா, அதை வச்சு க்ரீனும் பர்பிளையும் சேர்த்து ஒரு நாட்டு போடுறோம். அதேலே 4 லைன் 4 முடிச்சு போடணும். ஒன்று போட்டாச்சு, ரெண்டாவது போடுறோம். ஒன்று, 4. முடிச்சு போட்டு அதே மாதிரி ஒயர் அளந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஒயரை எடுத்து அதே அளவு பர்பிளை விட்டு அதே மாதிரி 4 ஒயராக ஜாயின் பண்ணிட்டு வரோம். சுற்றிலும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ சுற்றிலும் ஜாயின் பண்ணியாச்சு. 4 ஒயராக வச்சு சுற்றிலும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதுக்கு வந்து முடக்க திருப்பது இல்லை, இதுதான் இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். இந்த 2 சேம் கலர் வருதுங்க இல்லையா, சேம் பர்பிள் நாட் வருதுங்க இல்லையா, அதை 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் 2 சேம் கலர் பர்பிள் வரும். அதை 2 கலரையும் ஜாயின் பண்ணிக்கணும். சுற்றிலும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கணும். இந்த கூடல இதுதான் முடக்கு திருப்புறது. ரெண்டு சேம் பர்பிளை ஜாயின் பண்ண பிறகு நடுவில் 4 க்ரீன் இருக்கும். இந்த 4 க்ரீன்னையும் சாதா பாக்ஸ் நட் போடணும். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் சாதா பாக்ஸ் நட் போட்டுக்கணும். அந்த நடுவில் 4 இருக்குங்க இல்லையா, அந்த 4ல் நடுவில் இருக்கிற 2 ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கிறோம். அடுத்து அதுக்கு இந்த பக்கம் ஒரு நாட், அந்த பக்கம் ஒரு நாட். மேலும் இது போல் பல கூடைகள் கற்றுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த நடுவில் இருக்கிற 4 க்ரீன் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த பர்பிள் போட்டோம் இல்லையா, அது வந்து அதுக்கு பார்டர் மாதிரி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு பர்பிள் ஒயரும் ஒரு க்ரீன் ஒயரும் சேர்த்து நடுவில் இருக்கிற 4 க்ரீன் முடிச்சு சேர்த்து பார்டர் போட போகிறோம். இப்போ போட்டாச்சு.
நடுவில் 4 க்ரீன் போட்டு அதை சுற்றிலும் பார்டர் மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த முக்கோண ஷேப் கிடச்சிருக்குங்க இல்லையா, இதே மாதிரி கூடை சுற்றிலும் போட்டுக்கிறோம். இதை ஃபுல்லாக போட்டு முடித்தா இந்த கூடை முக்கு திருப்பினதாக அர்த்தம். இப்போ போட்டு முடித்தாச்சு பாருங்கள். அதே மாதிரி 4 க்ரீன் நடுவில் போட்டு சுற்றிலும் வயலட் கலரில் பார்டர் கொடுத்தாச்சு. இப்போ கூடை சுற்றிலும் இதே மாதிரி போட்டாச்சு. அடுத்து இனிமேல் தான் நம்ம பிஸ்கட் நாட் போட போகிறோம். நார்மல் பேஸில் இருந்து பிஸ்கட் இப்படி கிராஸ் கூடையாக பிஸ்கட் நாட் போட போகிறோம். இனிமேல் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 க்ரீன் ஒயர் இருக்கும். இந்த சைடில் 2 க்ரீன், இந்த சைடில் 2 க்ரீன், மொத்தம் 4 க்ரீன் ஒயர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி மடிச்சுக்கணும். அடுத்தது செகண்ட் ஒயரையும் இந்த மாதிரி மடித்து கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சாச்சுன்னா அடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற 3வது க்ரீன் ஒயர் எடுத்து இதை சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த 2 ஒயரையும் மடிச்சுக்கணும். அது மேலே மடித்து கையில் எடுத்து பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ சுற்றின ஒயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த 2 லூப்லேயே விட்டுக்கணும். 2 லூப்லேயே விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அடுத்தது இதை மடக்கி பிடிச்சிட்டு 4வது ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் எடுத்து மறுபடியும் இதை சுற்றி அதே மாதிரி மடித்து பிடிச்சிட்டு அந்த 2 லூப்புக்குள்ளேயும் இந்த ஒயரை விடணும். அவ்வளோதான். இதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நெருக்கணமாக பிஸ்கட் ராட் ரெடி ஆயிரும். இதை நல்லா விரலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இழுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கீழே நல்லா இழுத்து பிடிக்கணும். 2 ஒயரையும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே இழுத்தோம்னா பிஸ்கட் நாட் கிரியேட் ஆயிரும். அவ்வளோதான். இதுதான் பிஸ்கட் நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிஸ்கட் நாட்டை சுற்றிலும் பார்டர் போட போகிறோம். இதில் வந்து ஒரு க்ரீன் ஒயர், ஒரு பர்பிள் ஒயர் இதே மாதிரி வரும். இதை வச்சு பிஸ்கட் நாட்டை சுற்றிலும் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். மேலே மட்டும் சேம் கலரில் 2 பர்பிள் வரும். அவ்வளோதான். பிஸ்கட் நாட் போட்டோம். பிஸ்கட் நாட்டை சுற்றிலும் பர்பிளில் பார்டர் போட்டாச்சு. வந்து இப்போ அதே மாதிரி சுற்றிலும் பிஸ்கட் நாட் போட்டுக்கிறோம். இதே மாதிரி 4 வேற வச்சு பிஸ்கட் நாட் போடுறோம். சுற்றிலும் பார்டர் விட்டு கூடை சுற்றிலும் போட்டுட்டு வர போகிறோம். இதே மாதிரி போட்டு பார்க்கலாம். இப்போ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாதி போட்டாச்சு. 5 பிஸ்கட் போட்டாச்சு. கூடை சுற்றிலும் இதே மாதிரி போட்டாச்சு. இப்போ கூட பாருங்கள் பாதி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு பிஸ்கட் நாட் போட்டு சுற்றிலும் பார்டர் போட்டு கூடையை ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூடை ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. போட்டுட்டு கூடை சொருவியாச்சு. நல்லா தாராளமாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அகலம்
நீளம் நல்லா இருக்குது, நல்லா மார்க்கெட் சைஸ் கூட, லஞ்ச் கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அகலம், பேஸ் அகலமாக இருக்கிறதுனால கூட பார்க்க நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், அடுத்து காது போட்டாச்சு. காது போடுறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், கூட நல்லா அகலமாக இருக்குது, காது நல்லா நீளமாக போட்டிருக்கோம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.